சிவப்பு பாண்டா மறைந்து வரும் கிழக்கு இமாலய காவலன். பனிபடர்ந்த மலைகளின் உயரங்களில் மழையின் வாசமும் பாசியின் மனமும் கலந்திருக்கும் மித வெப்பமண்டல காடுகளில் வாழ்கிறது ஒரு சிறிய உயிரினம். அதன் ஆன்மாவோ விசாலமானது, மென்மையானது. அதுதான் சிவப்பு பாண்டா, கிழக்கு இமயமலையை பாதுகாக்கும் அமைதியான காவலன். சிவப்பு பாண்டா கூச்ச சுபாவம் கொண்டது, மென்மையானது, எளிதில் நம் கண்களுக்கு புலப்படாதது. ஆனால் இந்த மென்மையான உயிரினம் மறைந்துவிட்டால் பூமியின் இதயத்தில் ஒரு சொல்ல முடியாத வெற்றிடம் உருவாகும். வணக்கம், லெட் நேச்சர் லிவருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் அழியும் ஆபத்தில் இருக்கும் சிவப்பு பாண்டா பற்றி பார்க்கலாம். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்து வரும் அபூர்வ உயிரினம், அழகிய விலங்கான இந்த சிவப்பு பாண்டா இலையுதிர்கால இலைகளைப் போல அதன் செம்மஞ்சள் ரோமம் ஜொலிக்கும். உயர்ந்த கிளைகளில் அதன் சமநிலையை காப்பது அதன் அழகிய வரி கொண்ட வால். சிவப்பு பாண்டாவின் வட்டமான கண்களில் அப்பாவித்தனம் ஒளிரும். நிலத்தில் மென்மையாக நடைபோடும் சிவப்பு பாண்டா மரம் ஏறுவதிலும் முகம் கீழாக மரத்திலிருந்து இறங்குவதிலும் கில்லாடி. சிவப்பு பாண்டா ஒரு அழகான உயிர் மட்டுமல்ல, தான் வாழும் சுற்றுச்சூழல் நலத்திற்கு இன்றியமையாத ஒரு அங்கம். விதைகளை பரவச் செய்வதன் மூலமாக தாவரங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மூங்கிலை விரும்பி உண்ணும் சிவப்பு பாண்டாவினால் காடுகளில் இயற்கை சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. இமயமலையின் மொத்த காட்டின் நலம் சிவப்பு பாண்டாவை சார்ந்தே இருக்கிறது. சிவப்பு பாண்டாக்கள் கிழக்கு இமயமலை, நேபாள், பூட்டான், மியான்மர், தென் சீனா, இந்தியாவில் குறிப்பாக சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் வாழ்கின்றன. இந்த மித வெப்பமண்டல காடுகளில் சிவப்பு பாண்டாவிற்கு மிகவும் பிடித்த விருப்பமான உணவு நிறைந்திருக்கும். அதுதான் மூங்கில். மூங்கிலை தவிர சிவப்பு பாண்டா விரும்பி சாப்பிடுவது பழங்கள், பெரி, கருவாலி கொட்டை, பூக்கள், பறவைகளின் முட்டைகள், சிறிய பூச்சிகள். லட்சக்கணக்கான ஆண்டுகளாய் பனிமலைகளிலும் மித வெப்பமண்டல காடுகளிலும் வாழ்ந்து வரும் சிவப்பு பாண்டா இன்று அழியும் நிலையில் உள்ளது. தங்களுடைய வாழ்விடங்களில் இன்று 10,000த்திற்கும் குறைவான சிவப்பு பாண்டாக்கள் மட்டுமே உள்ளன. சிவப்பு பாண்டாக்கள் அழிந்து வருவதற்கான காரணங்கள்: வாழ்விடம் அழிந்து போதல், விவசாயம், சாலைகள், மனித குடியிருப்புகள், இவை அனைத்திற்கும் காடுகள் வெட்டப்படுகின்றன. மூங்கில் காடு மறைந்தால் சிவப்பு பாண்டாவும் மறைந்துவிடும். வேட்டையாடப்படுதல் மற்றும் சட்டவிரோத செல்லப்பிராணி வணிகம். சிவப்பு பாண்டாவின் ரோமத்திற்காக அது கொல்லப்படுகிறது. செல்லப்பிராணி வணிகத்திற்காக இவை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுகின்றன. காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்தால் புவியின் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது மூங்கில் காடுகள் குறைகின்றன. அதனால் சிவப்பு பாண்டா உணவு மற்றும் வாழ்விடம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. சிவப்பு பாண்டா மறைந்தால் மூங்கில் காடுகள் அழியும். பல்வேறு பறவைகளும் பூச்சிகளும் மறைந்துவிடும். காடு தன் சமநிலையை இழக்கும். சிவப்பு பாண்டாவை காப்பது என்பது இமயமலையின் சுற்றுச்சூழல் நலத்தை காப்பதாகும். சிவப்பு பாண்டா காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கை இன்னமும் உள்ளது. இந்தியா, நேபாள், பூட்டான் ஆகிய நாடுகள் சிவப்பு பாண்டா பாதுகாப்பு திட்டங்களை தொடங்கியுள்ளன. சிவப்பு பாண்டாவை வேட்டையாடுவதை தடுக்கும் சட்டங்கள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. மூங்கில் காடுகளை மீண்டும் உருவாக்கும் முயற்சிகள் பல பகுதிகளிலும் நடைபெறுகின்றன. சிவப்பு பாண்டாக்களை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மெதுவாக, படிப்படியாக காடு குணமடைந்து வருகிறது. சிவப்பு பாண்டா மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை. அது நம்மிடம் எதையும் கேட்கவில்லை. அந்த சின்ன உயிருக்கு தேவையானது காட்டின் சிறிய அமைதியான பகுதி மட்டுமே. சிவப்பு பாண்டாவை இழக்கும் தலைமுறையாக நாம் இருக்க வேண்டாம். மாறாக சிவப்பு பாண்டாவை காப்பாற்றிய தலைமுறையாக நாம் இருப்போம். விலங்குகளை காப்போம், இயற்கையை காப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண
எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.